ஆனந்தம் செம படம், மலையாள மூவி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது, நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். பயங்கரமான படம். அதாவது பார்த்தோன்னே ஏதோ ஒரு 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 இதை ஏற்படுத்திச்சு மனசில். இந்த மாதிரி ஒரு படம். கொஞ்ச நாளாக எனக்கு தெரிஞ்சவங்க கூட ஒருத்தவங்க கூட நல்லா பேசுவோம், கொஞ்சம் ஃபைட்டு பைக் இருந்துச்சு. அதாவது என் க்ளோஸ் ஃப்ரெண்டு லாஸ்ட்டில் அவங்ககிட்ட கால் பண்ணி எதுவும் பிரச்சனை சாரி அந்த அளவுக்கு கேட்க வச்சிருச்சு இந்த படம். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு. காலேஜில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தா என்னென்னா இண்டஸ்ட்ரியல் விசிட் ஐவிக்கு போகிறதா தான் பிளானு. டூருக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அவங்க கூட 2 சார் வராங்க, ஒரு பிள்ளைங்க வராங்க. அப்படி தான் படம் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அப்படியே மூவ் ஆகுது பையன். ஒருத்தங்களை விட மாட்டேங்கிறாங்க டூருக்கு, ஒருத்தங்களை விடுவாங்காங்க, எங்கெங்கே டூருக்கு போகலாங்கிற மாதிரி இதெல்லாம் பிளான் பண்ணி டூருக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ தான் ஹீரோயினியோட இன்ட்ரடக்ஷன் ஆகுது. அந்த டூரில் தான் வராங்க அவங்களும். வந்து அப்படியே கிளம்புறது ஃபஸ்ட்டு போனோன்னே டூருக்கு போனோன்னே அங்கே ஐவிக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு ஒரு விசிட் வைக்கிறாங்க ஒரு தொழிற்சாலையில். அதுக்கப்புறம் படம் அப்படியே மூவ் ஆரம்பிக்குது. அவங்களோட இயல்பான வாழ்க்கை எல்லாத்தையுமே இது சொல்லித்தருது. என்ன செய்யலாம், என்ன வாழ்க்கை எப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோயினி வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனை. இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறான். அவன் வந்து நல்லா பாட்டு பிடிக்கும். பட் அவன் வந்து ரேப்பர் மாதிரி, அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரேப்பர் தான் பிடிக்கும். ஆனால் இவனுக்கு வந்து இந்த நம்ம வில்லேஜ் சைட் சாங் மாதிரி தான் பிடிக்குங்கிற மாதிரி இருக்குது. தலைவன் அதெல்லாம் சரியாகுது. படம் நல்லா சீரியஸாக கொண்டு போகிறாங்க. அந்த ஒரு இதில் அந்த பொண்ணு வந்து ரேக் பண்ணுறாங்க அந்த பசங்களை சீனியரு. இவன்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணோன்னே ஐ லவ் யூ சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரப்போஸ் பண்ணுறா. அந்த ஒரு சீன் வருது. மறுபடி டூருக்கு போயிட்டு அங்கே போய் சரக்கு அடிக்கிறதுக்கு சரக்கெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க பஸ்ஸுக்குள்ளே. அந்த மாதிரி தான் படம். ரொம்ப ஜாலியாக அப்படியே எடுத்துகிட்டு போகிறானுங்க. நம்ம அப்படியே படத்துக்குள்ளேயே போய் பார்க்க வேண்டியதாக இப்போ. ஏன்னா நம்ம வாழ்க்கை இப்போ நான் 12th வரைக்கும் போய் டூருக்கு போனோம். செமையாக இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அப்படியே உள்ளே கொண்டு போய் படத்தை கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போய் லாஸ்ட்டில் நம்ம தலைவன் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நியூ இயருக்கு.